சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு அருள் கோணாகுவானும் குரு. குருவர்களால் திருவர்களால் இன்றைய சிந்தனை பகுதிக்காக நாம் திருமந்திர சிந்தனை பகுதியில் பாடல் 62 முதலாக அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்திக்க உள்ளோம். இதன் பகுதி ஆகமச் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த பாடல். இந்த 62வது பாடல், சிவமாய் பரத்தினில் சக்தி சதா சிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. இதில் சுவாமி நமக்கு விளக்க வருவது, எங்கள் நந்தி பெற்றானே என்று திருமூல தேவநாயனார் எம் தம் என்று நம் தம் குருநாதராகிய நந்தியம்பெருமான் ஆகமங்களை சிவபெருமானிடமிருந்து பெற்றார் என்று இந்த இடத்தில் பதிவு செய்கிறார். இந்த ஆகமம் எங்கிருந்து நமக்கு கிடைத்தது என்று நோக்குங்கால், தனக்கு உவமையில்லாத தனிப்பெருங் கருணை கடலாகிய சிவபெருமான் ஞானமே வடிவானவராகவும் கருணையே வடிவானவராகவும் பேரருள் வடிவாகிய பேரானந்த பொருளாக இருந்து இன்ன தன்மையின் என்றுணர உண்ணா ஆன்மாக்களுக்கு பக்குவ நிலைக்கேற்றவாறுதான் இறைவன் வெளிப்படுகிறார். ஆகையினால் இன்ன தன்மையின் என்று பக்குவம் அற்ற ஆன்மாக்களால் எடுத்து சொல்ல முடியாது. அப்படி பக்குவம் உள்ளவர்களும் கற்றது கை மண்ணளவு என்ற அளவில் சிவபெருமானுடைய பராக்கிரமத்தில் மிகச் சிறிய பகுதியை மட்டுமே சிந்தித்து சிவஞானத்தில், இறைவன் அளித்த சிவஞானத்தில் ஊன்றி சிவத்தோடு ஒன்றி இருந்து இருக்கலாம். அந்த பரமுக்தி பதமுக்தி பரமுக்தி காலம் வரை இருக்கலாம். இதில் தனக்கு ஊமை இல்லாத கடவுள் சிவபெருமான் அவனிடத்தில் இருந்து சக்தி தேவியார் வெளிப்பட்டு அந்த சக்தியும் சிவமும் சேர்ந்த சதாசிவ திருமேனியாகிய சிவலிங்க திருமேனியை அதை சொல்லலாம். சதாசிவராகவும், அடுத்து மறைக்கும் தொழிலை செய்யக்கூடிய மகேஸ்வரராகவும், அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரராகவும், காக்கும் தொழிலை செய்யக்கூடிய திருமால், படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மர் என்று வகைப்படுத்துங்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்
என்ற ஐந்தொழில்களும் செய்பவர்களுக்கு சதாசிவ பெருமான் முன்னின்று தக்கவாறு தாமே ஐந்தொழிலையும் இயற்ற வல்லவர். தன் கருணையின் திறத்தால் அவருடைய திருவடியை சார்ந்த பக்குவப்பட்ட உயிர்களுக்கு அயனாய், மாலாய், ருத்ரனாய் அந்த தன்மைகளை எல்லாம் கொடுத்து திருவருள் செய்ய வல்லவர். இந்த ஐந்தொழிலில் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொழிலில் பக்குவம் அடைந்த உயிரானது அருளல் என்ற திருவருளுக்கு ஆட்படும் போது மறைப்பான அந்த திரோதான சக்தியானது நீங்கி மலப்பரிபாகம் அடைந்த உயிரானது சக்தியின் துணையோடு பரத்தில் சென்று ஒன்றி பேரானந்தம் அடையும். இப்படி உயிர்களுக்கு கருணை செய்யக்கூடிய சிவபெருமான் அருளிய ஆகமங்கள் 28. இவை சிவ ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிவ ஆகமத்தில் 9 ஆகமங்கள் எமக்கு எம் குருநாதராகிய நந்தியம்பெருமான் வாயிலாக கிடைக்கப்பெற்றது என்று இந்த இடத்தில் தனக்கு இந்த நவ ஆகமங்களும் கிடைத்த வழிவகைகளை திருமூலதேவநாயனார் சுவாமிகள் பதிவு செய்கிறார். இந்த ஆகமம் 28 என்று நாம் சிந்தித்தோம். இந்த ஆகமம் 28ம் சிவபெருமானின் 5 முகங்களில் இருந்து வெளிப்பட்டவை என்றும் சிந்தித்தோம். இதில் சத்யோஜாத முகத்திலிருந்து காமிகம், யோஜகம், சிந்தியம், காரணம், அஜிதம் என்ற 5 ஆகமமும் வாமதேவ முகத்திலிருந்து தீப்தம், சூக்ஷ்மம், சகஸ்ரம், அஞ்சுமான், சுப்ரபேதம் என்னும் 5 ஆகமமும் அகோர முகத்திலிருந்து விஜயம், நிச்வாசம், சுவாயம்புவம், அனலம், வீரம் எனும் 5 ஆகமங்களும் தத்புருஷ முகத்திலிருந்து மகுடம், விமலம், சந்திரஞானம், பிம்பம், ரௌரவம் என்ற 5 ஆகமமும் ஈசான முகத்திலிருந்து புரோத்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோகம், பரமேஸ்வரம், கிரணம், பாதுலம் என்ற 8 ஆகமமும் வெளிப்பட்டு அருளப்பட்டது. இறைவனால் இவ்வாறு அருளப்பட்டது. இந்த ஆகமங்கள் நமக்கு எதை எடுத்து இயம்புகின்றன என்றால் 4 பாதங்களை நமக்கு எடுத்து இயம்புகிறது. அந்த 4 பாதங்கள் சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம் என்று சொல்லப்படுகிறது. இதில் இந்த சரியா பாதம் என்பது இறைவனுக்கு தொண்டு செய்தல், நந்தவனம் அமைத்தல், இறைவனை சிந்தித்து அனுஷ்டானம் செய்வது, கோவில் தொண்டு செய்வது முதலானவைகளை எல்லாம் எடுத்து கூறுவதாக இருக்கிறது. இது சதுரியை என்ற பெயரிலேயே இந்த திருமந்திரத்தில் நமக்கு
திருமூல தேவநாயனார் கொடுத்துள்ளார். கிரியை என்பது கோவில் கிரியை, தீட்சை பெற்றவர்கள் செய்யக்கூடிய சிவபூஜை, பிம்பமூர்த்திகள் உருவ அமைப்பு இப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறைகளை கற்று அந்த மூர்த்திகளை அந்தந்த திருமேனிகளில் எழுந்தருளச் செய்வது, திருக்கோவில் பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம் பற்றியெல்லாம் சிவாகம முறைப்படி செய்வது எல்லாம் கிரியையில் உள்ளன. யோக பாதம், அதை இந்த திருமந்திர நூலில் இதெல்லாமே நமக்கு சுவாமி இறைவனுடைய கருணை திறத்தால் பெற்று நமக்கு அருளியுள்ளார். அஷ்டாங்க யோகம், சரீர சுத்தி வகைகள் மற்றும் அந்தர்யாகம் செய்வது, அகமர்சனம், அதாவது பாவங்களின் விளைவுகளை எல்லாம் நீக்கிக் கொள்வது. இந்த பிராணாயாமம் செய்து பிராணனில் ஒடுக்கி அந்த இடது மூக்கு வழியாக அந்த சிவஞானமானது உள் சென்று சதாசிவ திருமேனியுடன் உயிர் ஒன்றி நிற்கும் போது பாவ குற்றங்கள் கழுவி நீக்குவதான அந்த பாவனா பூஜை, இதையெல்லாம் நம்ம அந்த யோக பாதத்தில் செய்வோம். ஞானபாத நூல்கள் என்று சொல்லக்கூடியவைகள் சைவ சித்தாந்தம் சொல்லும் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம் ஆகியவற்றை பற்றிய சிறப்பான தெளிவை கொடுக்கக்கூடிய அந்த சாத்திரமெல்லாம் ஞானபாத நூல்கள். இவைகள் எல்லாம் சிவனை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு, அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களை சைவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சைவர்களுக்கு இந்த ஆகம நூல்கள் பிரமாண நூல்களாக இருக்கின்றன. சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் தீட்சை பெற்று விதிப்படி சிவபெருமானை வழிபாடு செய்து பரவி நாள்தோறும் பணி செய்ய வாய்ப்பு கொடுப்பது இந்த ஆகமங்கள் வழிகாட்டுவதாக இருக்கிறது. ஒன்று சொல்லுவார்கள், ஆடுபவன் ஆடி காட்ட வேண்டும் என்று. இறைவன் தனது அருள் சக்தியை கொண்டு சிவபூஜை எங்கனம் செய்வது என்று நமக்கு செய்து காட்டியுள்ளார். அம்பிகையானவர் தான் முதலில் சிவபூஜையை ஆகம நெறிப்படி செய்தவர் என்று நாம் தெரிய வேண்டும். அந்த சிவபூஜை செய்வதால் நமக்கு சிவஞானம் பெருகும். சேக்கிழார் பெருமான் திருநீல நக்க நாயனார் சிவபூஜை தினமும் செய்ததையெல்லாம் தன்னுடைய புராண வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். சிவபெருமானை பற்றி இந்த ஆகமங்கள் என்ன எடுத்து சொல்கின்றன என்பதையெல்லாம் இந்த திருமந்திரத்தின் மூலமாக நாம் நவ ஆகமத்தை சொன்னார்கள். இது இல்லாம உப ஆகமம்னு ஒரு 207 ஆகமம் இருக்கு. இந்த முதல் பகுதியில் நாம் படிக்க இருப்போம். அது சைவ ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொலை, களவு, கல், காமம், பொய் கூறல், பிறன்மனை நயவாமை, புலனடக்கம், தயை, சத்தியப்படி வாழுவது முதலான ஆசை அறுப்பது. திருக்குறளில் சொல்லுவது போல அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் இவை 4 மிழுக்கா என்றதரம் என்று சொல்லும். இதை போன்ற குற்றங்களில் எல்லாம் ஈடுபடாமல் இருப்பது,
காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வது, அவைகளை விட்டு நீங்குவது, அடியார்களையும் ஞானியர்களையும் போற்றுவது, அதாவது பெரியோரை துணைக்கோள் என்று சொல்லும்படியான உத்தம சீலர்களை துணை கொண்டு நல்ல ஞானத்தை பெறுவது, தூய்மையாக இருப்பது, இருவினை ஒப்பு அடைவது. இருவினை ஒப்பு என்பது நன்மை தீமை எது வந்தாலும் நம் வினை பயனால் இவை நமக்கு மூண்டது, எது எப்படி இருந்தாலும் எல்லாம் சிவன் செயலே என்று இருப்பது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் சிந்திப்போம். ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதை அகிம்சை என்று சொல்லுவோம். இவைகள் எல்லாம் இங்கு சைவ ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் ஓரளவு கடைபிடித்து இறைவனுடைய திருவடியை சிந்தித்து இருக்கும்போது உள்ளபடியான ஞானம் நம்மிடத்தில் மேலோங்கும். ஞானத்தால் அன்றி நன்முக்தி அங்காக. ஞானம் எப்படி என்றால் பேரின்பத்திற்கு வழிவகை செய்வதாக இருக்கிறது. அந்த ஞானம் வருவதற்கு நல்லறிவு பொருளாகிய சிவத்தோடு ஒன்றி இருக்க வேண்டும். நல்லறிவு பொருளாகிய சிவத்தோடு ஒன்றி இருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மனம் புறம் போகா வண்ணம் இருக்க வேண்டும். காம குரோதங்களை விட்டு ஒழிக்க வேண்டும். விகார குணங்களை பெற வேண்டியது தூய்மை. இன்னும் எளிமையாக நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் மலப்பரிபாகம், சத்தினி பாதம், இருநிலை ஒப்பு, இந்த 3 வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உயிருக்கானது மூலமலமான அந்த ஆணவ மலம் ஒடுங்க வேண்டுமென்றால் மெய்யறிவு பொருள் நமக்கு அந்நியமாக இல்லை, அது நமக்கு அழுந்த உற்றதுணையாக இருக்கிறது என்று எண்ணி நாம் அடையும் துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய பலவினையே என்று சிந்தித்து அதை நமக்கு கூட்டுவித்தவன் ஈசனல்லாது வேறு யாராக இருக்க முடியும்? அந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் கூட்டுவித்தான் என்று இருந்து நன்றே வருகிறோம் தீதே விளைகினும் என் செயலாவது யாதொன்றுமில்லை, இறைவா நீ கூட்டுவித்தாய், ஆனால் இன்று உன் கருணையினால் எனக்கு ஞானமும் கூடியது, கூட்டுவித்தனையே அதை விலக்கி வைக்கவும் தக்கவனாக இருக்கிறாய் என்று அவன் திருப்பாதமே சிந்தித்து இருப்பவர்க்கு அருள் சக்தி பதிதல் என்னும்படியாக சத்தினி பாதம் கூடி மெய்ஞானம் விளங்கும். இறைவனை அடையும் வழிகளாக பல சொல்லியிருப்பார்கள், பட்டியலிட்டால் பெரியதாக போய்கொண்டு வரும். ஆனால் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்று 4 வார்த்தையில் இதை சொல்லுவார்கள். இறைவனுடைய சிறப்புகளை கேட்பது, இறைவனை பற்றி பாடி பரவுவது, திருவாசகம் முற்றுவதெல்லாம் செய்வதை நாம் பார்ப்போம். இறைவனை சிந்தித்து இருப்பது, இறைவனை பூசிப்பது, ஆலயங்களுக்கு தொண்டு செய்வது, அடியார்களுக்கு தொண்டு செய்வது, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் அன்னலார்தம் அடியார்க்கு அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் விழா பொலிவு கண்டு ஆர்த்தல், இதை போன்று நல்ல அறநிலையங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற சிந்தையோடு இருப்பது, வணங்குவது, நல்லோர் இணக்கமாக இருப்பது, மேலும் தன்னையே அர்ப்பணிப்பது. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்குலோ சதுரர். சுவாமிக்கு நெய்வேத்தியமா எதை வைக்கிறது? தன்னையே கொடுக்கணும். அவன் திருவடியில் அழுந்தி சிந்தித்திருப்பது, இதெல்லாம் இறைவனை அடையும் வழி. இதெல்லாம் தான் இந்த ஆகமத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேணும். இதுல இந்த சிவ ஆகமத்தை படிக்கும்போது 28 ஆகமத்தை 2 பிரிவா பிரிச்சு சிவபேத ஆகமங்கள், ருத்ரபேத ஆகமங்கள் அப்படின்னு 2 பகுதியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுல சிவபேத ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது
சத்யோஜாதம், வாமதேவம் ஆகிய முகங்களிலிருந்து வெளிப்பட்ட ஆகமங்களாக சொல்லப்படுகிறது. ருத்ரபேத ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியது ஈசானம், தத்புருஷம், அகோரம் ஆகிய முகங்களிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆகமங்களை எல்லாம் ருத்ரபேத ஆகமம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பாடல்களுக்கு பொருளை அப்படியே சிந்தித்துக் கொண்டு செல்வதானால் நாம் அதுக்கு ஒரு உரையாக வார்த்தைக்கு வார்த்தை சிந்திப்பது, நாமே இது இப்படிதான் என்று சிந்தித்துக் கொண்டு செல்லலாம். ஆனால் சற்று விரிவுபடுத்தி சிந்திப்பது இந்த சிந்தனை பகுதிக்கான ஒரு துணை கோளாக அமையும். நாம் நடந்து செல்லக்கூடியவர் ஒரு கோலை ஊனி செல்வது போல் நாம் இந்த உடன் சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனை பகுதியானது நமக்கு துணையாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் இதை பற்றி ஒரு மேலோட்டமாக ஒரு தொட்டு இதை நாம் சிந்திக்கிறோம். இப்ப இறைவன் 5 தொழில்கள் செய்கிறார். அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களை செய்யக்கூடிய சிவபெருமான் எதற்காக செய்கிறார் என்றால், எந்த கைமாறும் இந்த உயிர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் உயிர்கள் மேல் உள்ள கருணையினால் செய்கிறார். இதே நமக்கு ஆகமங்கள் தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஆகமங்களை திருமூலதேவநாயனார் எப்படி பெற்றார் எனும்போது, எம் குருநாதனாகிய நந்தியம்பெருமான் வழியாக யான் பெற்றேன் என்று பெற்ற நவ ஆகமங் எங்கள் நந்தி பெற்றானே என்று இந்த இடத்தில் பதிவு செய்துள்ளதை சிந்தித்து, அந்த பெற்ற ஆகமங்கள், நந்தியம்பெருமான் மூலமாக பெற்ற ஆகமங்கள் எவை என்று சிந்தித்து நாம் செல்லலாம். நவ ஆகமம் என்பது 9 ஆகமத்தை பற்றி சொல்லக்கூடியது. 63வது பாடல். பெற்ற நல்லாகமம் காரணம் காமியம் உற்ற நல்வீரம் உயர் சிந்திய வாதுளம் மற்ற வியாமல மாம் ஆங்காலோத்திரம் துற்ற நற்சுப்ரங் சொல்லும் மகுடமே. இதில் 9 ஆகமங்களை குறிப்பிடுகிறார். பெற்ற நல் ஆகமம், நல்ல ஆகமம் என்று சொல்லி, காரணம், காமிகம், உற்ற நல் வீரம், வீராகமம், சிந்தியம், உயர் சிந்தியம் என்று அதை குறிப்பிடுகிறார். பாதுலம், மற்ற வியாமலம், யாமலம் என்ற ஆகமம். அடுத்து காலோத்திரம், தேவி காலோத்திரா ஆகமம். உற்றனர் சுப்ரம் என்ற ஆகமம். இதோடு மகுடாகமம் என்று 9 ஆகமங்களை நந்தியம்பெருமான் ஆகிய குருநாதர் பெற்று எங்களுக்கு அருள் செய்தார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இவர் பெற்றவற்றை நமக்கு இங்கு எடுத்து இயம்ப உள்ளார் என்று நாம் சிந்தையில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து இந்த 9 ஆகமங்களை சொல்லிவிட்டார். இந்த ஆகமங்களின் சிறப்புகள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம். 64வது பாடல். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணில கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடில் எண்ணில கோடியும் நீர்மேல் எழுத்தே. மிகவும் அற்புதமான
திருமந்திர பாடல். இத நம்ம எதோட சிந்திச்சு பார்க்கலாம்னு பார்த்தோம்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இந்த திருக்குறளோடு நம்ம இதை ஒட்டி சிந்திக்கலாம். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணெளி கோடி தொகுத்திடும் ஆயினும். எவ்வளவுதான் ஆகமத்தை நாம் அந்த ஆகமம் அப்படி இந்த பேரெல்லாம் நாம் தெரிஞ்சிருந்தால் கூட, அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடு. சிவபெருமான் எந்த உண்மை பொருளை நமக்கு எடுத்து சொல்லி உயிர்களை தெளிவிக்க உதவுகிறாரோ, அந்த தெளிவின் உண்மைதனை நாம் உணர்ந்து, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு திருவாசகத்துல சொன்ன மாதிரி, இந்த ஆகமத்தின் உண்மையை உணர்ந்து அந்த ஆகமங்கள் சொல்லியபடி நம் வாழ்வில் பயன்படுத்தி கொள்ளுமாறு அச்செயலில் நாம் பயன்படுத்தி கொண்டோமானால்தான் இந்த ஆகமம் அருளிய பயனை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி இறைவன் எடுத்து கருணை செய்த இந்த ஆகம அறிவை நாம் கேட்டல், சிந்தித்தல், தெளிவடைந்த பின் அந்த ஆகமத்தின் வழி நிற்றல் என்னும்படியாக செயல்படாவிட்டால் அது நீரின் மேல் எழுதப்பட்ட எழுத்துக்கு நேர் என்று சிந்திக்கலாம். ஆக இப்ப இந்த நவ ஆகமத்தையும் எடுத்து இந்த நூலின் வாயிலாக நமக்கு திருமூல தேவநாயனார் சொல்ல வல்லார். தன் குருவின் கருணையினால் தனக்கு கிடைத்த ஆகமத்தை சொல்லுவார். இதை கேட்டதன் பயனாவது யாதெனில், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அவ்வகை நடந்து அதன் பயனை அடைவது. அதனால இது யாருக்கு சொல்லியிருக்க அப்படின்னா, அவ்வாறு நடக்கக்கூடிய அடியார்களுக்காக சொல்றது. அந்த நெறியில நிற்கக்கூடியவர்கள் அப்படி நிற்கணும், அதான் இந்த ஆகமத்தின் பயன் என்று சுவாமி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்னும் நம்ம இந்த உலகத்துல கூட நல்லாற்றான் நாடி அருள்க பல்லாற்றான் தேர்னு மக்தே துணைன்னு சொன்னாங்க. யார் ஒரு செயலை நல்ல விஷயத்தை சொன்னா அந்த வழியில் நடப்பாங்களோ, அது உணர்ந்து செய்வாங்களோ, அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் போதிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் யாருக்கு சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னாக்கா அதனுடைய பயன் விழலுக்கு இறைத்து நேராக போய்விடும். அதை இந்த செய்யுள்ள நமக்கு சாமி எடுத்து அருமையா சொல்லியிருக்காரு. இந்த 64வது பாடல் மந்திரத்தின் மூலமாக. அடுத்து 65வது பாடல். மாரியும் கோடையும் வார்பனி தூங்க தேரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகை யார்க்கும் கருணை செய்தானே. மிகவும் அருமையான ஒரு பாடல். நாம அப்பர் சுவாமிகள் சொல்லுவாரு, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்ன்னு சொல்லுவார் தன்னுடைய 6வது திருமுறையில. அதே வார்த்தை ஆரியமும் தமிழும் உடனே சொல்லின்னு ஒரு வார்த்தை இங்க வைக்கிறார். இந்த உலகம் தோன்றி படைப்பு தொழில் வருவதற்கு முன்பாகவே சிவபெருமான் அம்பிகைக்கு
இந்த ஆகமங்களை எடுத்து சொன்னார். முதல் பூஜை அம்பிகை செஞ்சாருன்னு நம்ம சிந்திச்சோம். அப்ப இந்த ஆகமத்தை முதலில் அறிந்தவர் யாரா இருக்க முடியும்? அம்பிகை. அம்பிகைனா வேற ஏதோ ஒண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா சிவபரம்பொருளின் சக்தி அப்படின்னு நம்ம அதை கொள்ளணும். ஒரு பொருள் பெருஞானமாக இருந்து தன்னிலிருந்து வருபொருள் இந்த உயிர்களுக்கு வழிகாட்டும் வண்ணமாக அவருடைய சக்தி, அந்த சக்திதான் நமக்கு உயிர்களுக்கு உடனிருந்து பெருங்கருணை செய்யுமாறு இந்த ஆகமங்களை பெற்று இறைவனை அடையும் வழி, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் வழியை எல்லாம் உயிர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக அமைந்தது. அந்த அம்பிகை கருணைய வடிவாக இருந்து சிவபூஜையை செஞ்சு காட்டுறாங்க. அவங்க தான் முத சிவபூஜை பண்ணவங்க. இந்த ஆகமத்தை எப்ப இறைவன் அருளி செய்தார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு இங்க சாமி பதில் சொல்றாரு. மாரியும் கோடையும். மாரி காலம்னா மழை காலம், கோடை காலம்னா வெயில் காலம். வார்பனி துங்க. அடுத்து இந்த பனிகாலம். இந்த இவைகள் எல்லாம் இல்லாத காலத்துல அப்படின்னாக்க கூலி காலத்தில் வடமொழியையும் தமிழையும் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி. இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும், வடமொழியில சொன்னாரா தமிழ்ல சொன்னாரா அப்படின்னு. அப்ப வடமொழியும் தென் தமிழும் ஆனார்தாமே. அப்ப ரெண்டுமே இரு மொழிகளுமே இறைவன் தன் கருணையினால் எடுத்து சொன்னது. யாருக்கு? காரிகையார்க்கு கருணை செய்தானே. அம்பிகைக்கு பெருங்கருணையோடு இறைவன் அருளி செய்தது இந்த பராசக்திக்கு என்று இங்கு பொருள் சொல்ல வேணும். இதுல மூலர் திருமூல தேவநாயனார் சுவாமிகள் நந்திகிட்ட இருந்து இந்த நவாகமம் பெற்றுன்னு சொன்னாரு. அதே நேரத்துல இந்த பாடல்ல சிவபெருமான் பராசக்திக்கு அருள் செய்தான் அப்படின்னு வருது. அப்ப பராசக்திக்கு அருள் செய்ய பராசக்தி உள்ளிருந்து உணர்த்த துணை பெற்ற அவன் அருளாலே, இந்த அருள் திருவருள் துணை செய்ய நந்தியம்பெருமான் இந்த ஆகமங்களை எல்லாம் பெற்று தம்முடைய மாணவர்களுக்கு கருணையோடு உபதேசித்தார், கொடுத்து அருளினார் என்று நாம் சிந்திக்க வேணும். அப்ப இது சிவபெருமானிடமிருந்து குருமரபாக வந்தது அப்படின்னு இங்க இதை சொல்லும் போது நாம் உணரும்படியா இருக்கு. அடுத்த பாடல் ஆகம நூல்களை எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். அப்படி படிச்சதுனால இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. அப்படி நமக்கு வரும். ஆக இந்த படிக்கிறதுனால ஞானம் வராது. படிச்சதன் பயன், கற்றதன் பயன் என்னன்னாக்க அந்த மெய்ஞான நூல்கள் தரக்கூடிய அறிவை கொண்டு மெய்ஞான பொருளாகிய அந்த அறிவு பொருளாகிய இறைவனுடைய திருவடியை தொழுது உய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்றாரு. கற்றதனாய் ஆணைய பயனென்கொள் வாளறிவாளன் நற்றால் தொழால் எனில். படித்ததோட பலன் என்னன்னாக்கா அந்த வேதத்தை அருளிய வேதநாயகனாகிய சிவபெருமான் திருவடியை தொழுது அவனோடு ஒன்றி இருந்து மெய்ஞானத்தை அடைந்து மெய்ஞானத்தின் விளைவாக தான்
இன்னது என்று அறிந்து தன்னை சார்ந்த பொருளை உணர்ந்து நச்சும் பொருள் மாயா பொருளோ பாச பொருளோ அல்ல, பதியாகிய சிவபரம்பொருளை என்று தெளிந்து அவனுடைய திருவடி அடையும்படியானவர்களுக்காக தான் இந்த ஆகமம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அனுபவத்தில் கொண்டுட்டு வரலைன்னாக்கா அதோட பயன் கிடையாது. அப்ப அனுபவத்தில் கொண்டுட்டு வரணும்னு இங்க சாமி சொல்றாரு. அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே. இந்த பாட்டுல ஆரியமும் தமிழும் உடனே சொல்லின்னு சொன்னாங்க. இத கேட்டது நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். என்ன மக்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அந்த முன்னால சொன்னதை முன்னால சொல்லிட்டாருப்பா, பின்னால சொன்னதை பின்னால சொன்னாரு, அப்ப என்னுடைய மொழிதான் அப்படின்னு சில மொழி பேதங்கள்லாம் நாங்க தான் பெரியவங்கன்னு பேசுறவங்க அந்த மாதிரி சிந்தனை வந்துடக்கூடாதுன்னு இந்த பாடல்ல தமிழ் சொல் வட சொல் என்று இவ்விரண்டும்னு மாத்தி போட்டு காட்டுறாரு. அப்ப ஆரியமும் திராவிடம் கண்கள் இரண்டு காட்சி ஒன்று ஆனார் போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இப்ப இறைவனை வடமொழியில பூஜை பண்றதா தமிழ் மொழியில பூஜை பண்றதா இதெல்லாம் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. இறைவனை எந்த மொழியில பூஜை பண்ணணும்னா அன்பின் மொழியில் பூஜை செய்ய வேணும். அன்பின் மொழி ஆழங்கால் காணும் இடத்து பேச்சு வராது, சொல்லிறந்து நின்ற தொன்மை என்று திருவாசகத்துல சாமி சொல்வார். அந்த நிலை வரும். அது அந்த பக்குவப்பட்ட உயிர்கள் உச்ச நிலையில அந்த இறைவனோடு அழுந்து நிற்கும் போது பேச்சு வருமா பேரின்பம் பிறக்கையில் என்ன மாதிரி ஏற்படும். அதனால மொழிகளை கடந்தவன் இறைவன். அப்ப இந்த மொழிகள்ல ஏன் மொழி சிறந்தது ஓ மொழி சிறந்ததுலாம் பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தாக்க, அந்த லட்சியத்தின் குறிக்கோளை அடைபவர்கள் மொழிகளை கடந்து நிற்கிறார்கள். எந்த மொழியில் சொல்லி இருந்தாலும் என்னுடைய இறைவனாகிய சிவபெருமானின் புகழை பாடுவதானால் அந்த மொழியும் நான் வணங்கத்தக்கதுதான் என்று நாம் கொள்ள வேண்டும். இந்த அறியாமையில் இருக்க எனக்கு தாய்மொழியா தமிழ் அமைஞ்சிருச்சு, அதனால நான் தமிழ் சிறந்ததுன்னு சொல்ல. அதே நேரத்துல வடமொழியில தான் சாமி பேசணும், அது தேவ பாஷை, அப்படி கிடையாது. அப்ப எல்லாமே சொல்லிறந்து நின்ற தொன்மையை உடைய இறைவனானவன் உயிர்கள் பக்குவப்படும் பொருட்டு தமிழாலும் வட சொல்லாலும் இரண்டாலும் நமக்கு வேதத்தை சொன்னார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாடல் மூலமா நம்ம உணரணும். இப்ப பூஜையில சில பேர் இந்த குழப்பங்களை எல்லாம் விளைவிப்பாங்க. அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பயன்படும். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லின்னு 65வது பாடல சொல்லி உடனே சொல்ல ஒருங்கே சொல்லி ஒரே காலத்துல, அதே நேரத்துல இந்த 66வது பாடல தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த மொழி பேதத்தினாலதான் கடவுள்ல வடமொழியில பண்ண ரொம்ப பலன் அதிகம், இல்ல தமிழ் மொழியில பண்ண அவங்க ரொம்ப சிறந்த பூசகர்கள் அப்படின்லாம் கிளப்பி விடுறதெல்லாம் இங்க செல்லாது. எந்த மொழியில சொன்னாலும் சொல்ல வர்ற பொருள் தான் இங்க பெரியது என்று சிந்திக்க வேண்டும். முதல் விஷயம். அடுத்தது அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் அப்படி ரெண்டு சொல்லி இருக்கிறாங்க. எது அவிழ்கின்ற மாறும் எது அது கட்டு மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, பந்த கட்டிலிருந்து பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆரியன்னா மேலான சிந்தனையை உடையவன்கிறது அங்க பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு ஜாதியையோ இனத்தையோ கூறக்கூடியது அல்ல. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை, மேலான குணங்களில் தன்மையை பொருந்தி என்னகத்து வன்றன் சிவபெருமானே அப்படின்னு இங்க சொல்றாரு.
அடுத்தது அது கட்டுமாறும் என்னை இந்த மாயை என்னும் கட்டல் மாயா தனு கரண புவன போகங்களில் அழுந்தி இருக்குமாறு செய்தது யார் அப்படின்னு நான் சிந்திக்கும் போது அந்த கட்டையும் இறைவன் தான் எனக்கு செஞ்சு வச்சார். ஏன் அப்படின்னா என்னிடம் மூல மலமாகி ஆணவ மலம் என்னும் மலம் இருந்தது. அந்த மலத்தை ஒடுக்கும் பொருட்டு எனக்கு இந்த கட்டை செய்தார். அதனாலதான் அந்த பாடல்ல ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் கண்ணுதலான் அன்றமைத்த ஏட்டின்படி என்றே இருன்னு சொன்னாங்க. அப்ப அவிழ்ப்பவனும் அவன் தான், கட்டினவனும் அவன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிமிட்டலை பட்டு உயிர் போகின்றவாறு இந்த உயிர் இருக்கு இல்லைங்களா, இது சிமிட்டல், கண்ணானது சிமிட்டுறோம். இந்த கண் சிமிட்டுற நேரத்தையும் கை நொடிக்கிற நேரத்தையும் நொடி அப்படின்னு நம்ம சொல்றோம். கோடி ஒரு நொடி நேரம் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் நீர்க்குமிழி போல வாழ்க்கை, ரொம்ப குறைஞ்ச காலம் வாழக்கூடியது. ஆனால் இந்த எப்போதோ இப்போதோ இன்னும் சற்று நேரமா எப்ப இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்னு தெரியாது. ஆனா இந்த பிறந்த உயிரை பேணி என் செல்வன் கலலை அடைய வேண்டும் அப்படின்னு யாரு சிந்திச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சாமி என்ன பண்றாரு, அதைய நொடி பொழுதுல உடலை விட்டு உயிர் போகும் அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த நொடிக்குள் நொடியாக நின்று பக்குவப்பட்ட உயிராக இருந்தால் உண்மை பொருளை உள்ளபடி உணர்த்திடுவார். அப்ப நாம பேதங்கள் எதுல பார்த்தாலும் மொழி பேதம், இன பேதம், சாதி பேதம், மத பேதம் எதுவும் பார்க்கறதில்ல. இறைவன் எல்லாருக்குமே பொதுவானவனாக இருக்கிறான். இந்த உலகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு சம்பிரதாயத்தையோ இல்லை ஒரு முறையோ ஒருத்தருடைய வழிபாட்டு முறையோ கடைபிடிச்சா மீது எல்லாரையும் கொன்னுடணும்னு நினைக்கிற அளவுக்கு சில சமயங்கள்லாம் இருக்கு. ஆனா அப்படி இல்லை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம் சைவ சமயம். இங்க அந்நியன் அப்படின்னு பேசப்படுறதில்ல. முதல் விஷயம், இந்த மொழி ரொம்ப சிறந்தது, இந்த மொழியில வழிபாடு பண்ணா இறைவன் அடையலாம் அப்படி பேசப்படுறதில்ல. தமிழனோ ஆரியனோ அப்படி படவர் தென்னவர் இப்படி எல்லாம் அங்க இல்லை. இங்க மூணு விஷயம்தான். பதியாகிய முதல்வன், பெருஞான தலைவன், உயிராகிய ஆன்மா. அது பக்குவம் இல்லாம இந்த ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆன்மா பக்குவம் அடைந்தால் இறைவனோட சேர்றது. அடுத்தது பாசப்பல்ல. இந்த மூணை பத்தி தான் இந்த ஆகமம் பேசுது. அதுதான் ஞானம். அப்ப ஜாதி குலமெனும் சுழிபட்டு தருமாறும் ஆதமிலி நாயேனை, அறிவில்லாதவன் தான் அந்த மாதிரி பேசுவான். அப்ப மொழிகளை கடந்து இனங்களை கடந்து எல்லாம் கடந்து இறைவன் உயிரை உயிராக பார்க்கிறார் அப்படிங்கிற தெளிவு நமக்கு எப்ப ஏற்படுமோ அப்ப இந்த குறுகிய கால வாழ்க்கையிலேயே நம்ம உண்மையை அறியலாம். இல்லைன்னாக்கா கிடைச்ச பிறவிய, இந்த மானிட பிறவி கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், கிடைச்சு நம்ம பயனற்று போயிடுவோம். அதனால பயனுள்ளவாறு வாழ வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட இந்த ஆகம சிறப்பு அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்து குரு பாரம்பரியம் அப்படின்னு 4வது தலைப்புல நாம் சிந்திக்க உள்ளோம். இதுல பாரம்பரியம்னாக்க தொன்று தொட்டு வருவது. நமக்கு குருநாதர் நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கியவர், அதாவது திருமூல தேவநாயனார் எப்படி நமக்கு விளக்குறாருன்னா, என்னுடைய அஞ்ஞானம், அவரு ஆன்மா தானே, என்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கி என்னை மெய்ஞானத்தில் இருத்திய என் குருநாதன் எவ்வாறு என்னை அஞ்ஞானத்திலிருந்து நீக்கி எனக்கு உள்ளபடியான ஞானத்தை புகட்டினாரோ அவ்வளமே
இறைவனின் பெருங்கருணையினால் பெற்ற இந்த ஆகமங்களை நான் எடுத்துச் சொல்லி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும்படியாக ஊன் பெற்ற பயனை இந்த உயிர்கள் அடையுமாறு நான் இந்த ஆகமங்களை எடுத்து இயம்புகிறேன். இந்த ஆகமத்தை குருநாதரிடமிருந்து பெற்றவர்கள் யார் யார்? நந்தியம்பெருமானிடமிருந்து என்று முதல் பாடலில் அந்த விளக்கத்தை சொல்றார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோகமா முனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்ற இவர் என்னுடன் என்மரும் மாமே. இங்க அந்த நந்திகள் நால்வர்ங்கிறது 4 பேர் இருக்காங்க. நந்திகள் அது யாருன்னு நம்ம சிந்திக்கலாம். அதுக்கப்புறம் சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி 2 பேரு, வியாக்கிரமர் 3 பேரு, என்னுடன் என் மருமானே தன்னையும் சேர்த்தனா 4 பேர். இந்த 4 பேரோட நந்திகள் 4 பேரையும் சேர்த்து நந்தி அருள் பெற்றவர்கள் 8 பேர். இப்ப குருநாதருக்கு மாணவராக வந்தவர்கள் நாங்க ஒரு 8 பேர் இருக்கிறோம்னு அவர் எடுத்து சொல்றார். இப்ப குருநாதர் எப்படி இங்க சிவபெருமானுடைய அருளாளர்கள் சிறப்பானவர்கள்னு பார்த்தோம்னா, ஒரு விளக்கு, அந்த விளக்கிலிருந்து ஒரு சுடர் எரியுது. அந்த ஏற்றி வைக்கப்பட்ட சுடர் இன்னொரு விளக்கை ஏற்றி வச்சா இந்த முதலில் இருக்கக்கூடிய விளக்கின் ஒளியில் குற்றமோ இல்லது குறைவோ ஏற்படுமானா இல்லை. இந்த விளக்கை போலவே அந்த விளக்கும் சுடருடையதாக குற்றமற்றதாக எரியுது. நாம் அதை பார்க்கிறோம். அப்ப சிவபெருமானுடைய ஞானத்தை பெற்றவர்கள் அந்த குருநாதர் நந்தியம்பெருமான், நாதர் தலைவர். அந்த குருநாதர் எடுத்து சொன்னதை பெற்றவர்கள் அந்த குரு பெற்ற அந்த ஞானத்தை போன்றே ஞானத்தை பெற்று மாறுபாடில்லாத தன்மையில் நாங்கள் தேறினோம் என்று நாம் அறியும்படியாக நமக்கு ஒரு தெளிவை தருகிறார். அந்த முதல்ல நந்திகள் 4 சொன்னது சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் அப்படின்னு சொல்லி 4 பேரை இங்க அவர் சொல்றார். இந்த 4 பேரும் தட்சிணாமூர்த்தி சுவாமி கிட்ட அந்த உபதேசம் கேட்கிற மாதிரி ஒரு எங்க போனாலும் சிவாலயத்துக்கு போனா இருக்கும். இது எப்படி அப்படின்னா, அந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ஐயும் விட்டு ஒழித்தவருக்கு இந்த பரகதியானது இந்த ஆன்மாவுக்கு கூடும் அப்படின்னு சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவதொடக்க இயல்வாம்னு சொல்லி பரஞ்சோதி முனிவர் நமக்கு எடுத்து சொல்லுவார் திருவிளையாடல் புராணத்துல. அதாவது கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து நோக்கி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவதொடக்கை வெல்வாம். இது இந்த பாடல். அப்ப நாம முன்னாலேயே சிந்திச்சோம், இந்த திருவாசகத்துல சொல்லிறந்து நின்ற தொன்மை, அந்த தொன்மையான நிலையில் இந்த ஆகமம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, ஆகமம், ஆணவம், கண்மம், மாயை இந்த 3லிருந்து விடுதலை பெறுவது, விடுவிப்பது. இதற்கு நமக்கு துணையாக இருப்பது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல். அடுத்தது சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப இவங்க 4 பேர் சொல்லாமல் சொன்னவர். சிவபெருமான் அவர் சொன்ன ஆகமத்தை இவர்கள் 4 பேரும் நந்தியினர்களால் பெற்றார்கள் என்று நாம் தெரிய வேண்டும்.
கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். நிறைய படிச்சதுனால அறிவு வராது. இதுல திருவாசகத்துல சொன்ன மாதிரி கற்பவை கற்ற பின், கற்க வேண்டியதை கற்கணும். நூல்பல கல்லுன்னு சொன்னாங்க. ஆனால் தெளிவு எப்படி ஏற்படும் அப்படின்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அந்த திருமேனி நமக்கு எதை உணர்த்துதுன்னா, இந்த மூணை விடு, ஆணவம் கண்மம் ஆயுது மூணை விடு விட்டு நீங்க உயிர் பக்குவப்பட்ட இறைவனுடைய திருவடி அடையும். சொல்லாம சுவாமி சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இந்த 8 பேரும் இந்த ஞானத்தை அடைந்தார்கள் என்று தெளிவு சொல்றாரு. அடுத்து 68வது பாடல். குருவர்களை பத்தி இங்க சிறப்பா சொல்றார். நந்தி அருளாலே நாத நாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில், நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. அருமையான ஒரு பாடல். இது என்னன்னா, நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன், குருநாதர் வழிகாட்டினார், நான் அந்தபடி இருந்தேன். அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாக்க, நம்முடைய மூல நோயாகிய அந்த ஆணவ மலத்தை ஒடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப குருநாதர் அருள் செய்தார் மாணவருக்கு. அதனால நாதனாம் பேர் பெற்றோம். நான் மட்டும் பெறல, நாங்க 8 பேருமே நாதன் அப்படிங்கிற அந்த பெயரை பெற்றோம். இந்த நாதன் அப்படின்னாக்க ஆச்சாரிய தலைவன் அப்படின்னு நம்ம இங்க பொருள் கொள்ள வேண்டும். அப்ப இவங்க 8 பேரும் ஆச்சாரியார்களாக இறைவன் கருணையினால் செய்து வைக்கப்பட்டவர்கள். எப்படி அந்த ஒரு விளக்கில் இருந்து ஒரு 8 விளக்கு ஏற்றப்பட்டது. அந்த 8 விளக்குமே பிரகாசமா இருக்குது. அப்ப அந்த 8 விளக்கிலிருந்து தொடர்ந்து விளக்குகள் ஏற்றி மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்னும்படியாக, எல்லா உயிர்களும் உய்யும்படியாக இந்த மரபு வாழையடி வாழையென வந்த திரு கூட்டமாக விளைந்து வளர்ந்து வந்தது என்று இங்க சொல்றார். நந்தி அருளாலே மூலனை நாடினோம். இப்ப சாமி மூலனை நாடினோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. நல்லா கவனிச்சோம்னா தான் இந்த வார்த்தைக்கு பொருள் புரியும். இவரே திருமூல தேவநாயனார், இவரு மூலனை நாடினோம்னு சொல்லும் போது இந்த மூலன் யார் அப்படின்னா, இது சிவபெருமான சொல்லக்கூடிய வார்த்தை மூலன்கிற வார்த்தை. அப்ப நந்தி அருளாலே அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அது என்னன்னாக்க, இவருக்கு அருள் செய்த நந்தியம்பெருமானாகிய குருநாதரை சொல்றாரு. குருநாதருடைய திருவருளால் நாங்கள் சிவபெருமானை நாடி பணிய வாய்ப்பு கிடைத்தது. எப்படி பணியணும்னு எங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தார். அகையிருளை நீக்கி மெய்ஞானம் விளங்கும்படியாக அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இன்னொரு வார்த்தையை நீங்க நினைப்பல, குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். அப்ப குருவின் அடிபணிந்தார்கள் யாரு? இந்த திருமூல தேவநாயனார் மற்றும் சிவயோக மாமுனி, மன்றதுளித பதஞ்சலி, வியாக்கிரமர். இங்க நமக்கு இந்த திருமந்திர நூலை அருளி செய்த மூலர், அப்புறம் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், இவங்க 8 பேரும் தன்னுடைய குருநாதர் நாங்க. அந்த குருநாதர் என்ன பண்ணாரு? சிவபெருமானை
அவர்கள் உணரும்படியாக, ஏன்னா அவர் உணர்ந்தவர், சிவபெருமானை உணர்ந்தவர். ஆக ஏற்கனவே இறைவனுடைய திருவடியை பற்றி அந்த ஞானத்தை பெற்றவர் தன்னுடைய மாணாக்கர்களாகிய இந்த எண்மருக்கும் அந்த அருள் ஞானம் கூடும்படியாகிய வழிகாட்டினார். அதனாலதான் சொன்னாங்க, குருவில் அடிபணிந்து கூடினார்கள் இந்த 8 பேரும். அப்படி இல்லாத அபக்வான்மாக்களுக்கு அருவமா சாமி இருக்கும். அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்குது? ஞான சொரூபமா வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நந்தி அருளாவது என் செய்யும்? குருநாதருடைய திருவருள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, நாட்டினில், இந்த உலகத்தில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே, குருநாதர் வழிகாட்ட அந்த வகையில் போய் நான் பெற வேண்டியதை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம இந்த நாட்டினில் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம திருக்குறள்ல இருந்து ஒரு சிந்தனை செய்யலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார். அப்படி வாழ்பவர் யாருனாக்க இந்த குருநாதருடைய திருவடியை பற்றியவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரே வாழ்வர், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப வானுரையும் தெய்வம்னு சொல்லப்பட்டது யாருன்னா சிவபெருமான். இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வழி எது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா நந்தியம் பெருமான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் குருநாதர். அப்ப வழிகாட்ட நான் இருந்தேனே அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழும்படியாக, எப்படி வாழணும், ஏன் பிறந்தோம், அதுக்கான வார்த்தைகளின் தெளிவை எனக்கு என் குருநாதர் எடுத்து சொன்னாரு. அதனால அவர் சொன்ன மாதிரி அந்த சிவஞானத்தில் இருந்து அந்த பெறுதற்கரிய பெருமானை நாங்கள் சிந்தித்து தெளிந்து அதன்படியாக இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அதனால கிடைத்ததுதான் இந்த ஞானம் அப்படின்னு ஒரு பதிவு செய்கிறார். அப்ப நாம முன்னாலேயே சிந்திச்சோம், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் அப்படின்னு. அப்ப இவங்க 8 பேரும் நந்தியம் பெருமான்கிட்ட இருந்து சிவஞானத்தை பெற்றாங்க. அப்ப அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா அப்படி இல்லை. இவங்க ஒவ்வொருத்தரும் தனக்கான மாணவர்களை, இந்த வாரிசுகளை, திருக்கூட்டங்களை ஏற்படுத்தி போயிருக்காங்க. இதுல திருமூல தேவநாயனார் தன்னுடைய மாணவர்களாக ஒரு 7 பேரை சொல்றார். ஆசிரியர் என்னுடைய மாணவர் இவர்னு சுட்டி காட்டணும்னா அப்ப அந்த மாணவர்கள் எவ்வளவு சிறப்பு பொருந்தியவர்களாக இருக்க வேணும். அவங்க சித்தர்களாகவும் ஞானியர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க சிந்தனைக்குரியதா இருக்கு. அந்த மாணவர்கள் 7 பேர் யாருன்னா, மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மனும், ருத்திரன், கந்துரு, காலங்கி, கஞ்சமலையானோடு இந்த 7வரும் என் வலியாமே. இந்த 7 பேத்துக்கும் கருணை செய்து சிவபெருமான் குருவர்களால், நந்தியம் பெருமானர்களால் எமக்கு அருளிய அந்த மெய்ஞானத்தை, யான் பெற்ற இன்பத்தை பெரும்படியாக இந்த 7வருக்கும் யாம் உபதேசித்தோம். இப்ப இந்த 2 பாட்டை ஒட்டி கடைசி வரிய பார்க்கணும். அந்த 68வது பாட்டையும் 69வது பாட்டையும் கடைசி 2 வரியை ஒட்டி பார்த்தா இதோடைய பொருள் நமக்கு தெரியும். நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே அப்படின்னா அந்த வழிகாட்டுதல் யார் அவருக்கு செஞ்சாருன்னு சொல்றாரு? நந்தியம் பெருமான். இந்த 7வரும் என் வழியாமே. இந்த மேல சொல்லப்பட்ட 7 பேர் என்னுடைய வழின்னு சொல்றாரு. இந்த 7 பேர் யார் யார் அப்படின்னா, மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்திரன், காலங்கி, கஞ்சமலையான், அப்புறம் கந்துரு அப்படின்னு சொல்றார்.
இந்த காலங்கி கஞ்சமலையான் அதான் இந்த கந்துரு காலங்கி அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. காலங்கி சித்தர், கஞ்சமலை சித்தர். சேலத்துல கஞ்சமலைன்னு மலை இருக்கு, இங்க கஞ்சமலையான்னு சித்தர் இருக்கிறார். திருமால், அடுத்து இந்திரன், இந்த சோமன்னு சொல்லக்கூடியது சந்திரன், ருத்திரன், இவங்களை எல்லாம் சொல்றார். அப்ப இவங்க எல்லாமே அந்த ஞான பாதத்தின் வழியை கேட்டவங்க. அப்ப இவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது நமக்கு திருவாசகத்துல 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் அந்த பாடல் நமக்கு நினப்பு வரணும். பிரம்மா நிறைய பேரு, 6 கோடி நாரணர் அங்கனே. இப்ப நாரணர்னு சொல்லக்கூடிய இந்த மால் திருமால் நிறைய 6 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இந்திரன், நிறைய இந்திரன் இருக்காங்க. இப்ப சோமன், இந்த சந்திரன். இப்ப சாமி கிட்ட திருவருள் பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஞானத்தை நாம் பெற்றோம், அந்த ஞானத்தை நாங்கள் வழிவகையாக கடைபிடித்து நாங்க இந்த ஞானத்தை உயிர்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வம்ச அந்த வழியில குரு வழியில வரக்கூடியவர்கள் இவங்க குரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். இந்த 7 பேரும், இந்த 7 பேரும் கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் 8 பேர் பெற்றாங்க, அவங்களுக்கும் அந்த குரு பாரம்பரியம் இருக்கும். அப்ப எப்படின்னாலும் நமக்கு இந்த ஞானம் குரு பாரம்பரிய வழியாக கிடைத்தது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நாம் இங்க வரும்படியாக இது அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்ப 7 மாணவர்களை இவர் சொல்லி நிறைவு பண்றாரு. இந்த 70வது பாடல் நம்ம அடுத்த முறை சிந்திக்கலாம். அதற்கு இறைவன் திருவருள் நமக்கு செய்யட்டும், துணை செய்யட்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். எல்லாம் சிவனருள். அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் கும் குர்பியோ நமக. திருச்சிற்றம்பலம். தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி, தொழில் நோக்கி ஆளும் சுடரே போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவசிவ.